திரு பூரா விஸ்வநாத் அவர்கள் ஊர்வனம் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் ஆவார். ஸோ அக்ரிணை அறிவோம்ன்றது வந்து ஊர்வனம் எல்லாம் இருக்குங்களா, விலங்குகள்லாம் தெரியுமா? தெரியும். ஓகே ஓகே, அதை பற்றி சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதற்கு முன்பாக சார் உட்காருங்க. சார் அவர்களுக்கு வந்து சிறப்புரை செய்ய நமது நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஜெபஸ் வசலினை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். தூங்குறீங்களா? சத்தமா சொன்னா நான் கிளாஸ் நடத்துவேன். சொல்லுங்க, காலை வணக்கம் சொல்லுங்க. காலை வணக்கம். நல்ல சத்தமா எனர்ஜெட்டிக்கா. காலை காலை வணக்கம். ஓகே, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்? எதுக்காக வந்திருக்கோம்? இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து மொபைலில் கேம்ஸ் விளையாடுறது எப்படி ரொம்ப பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? சரி, டிவியில் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குறது எப்படி ரொம்ப பிடிக்குமா? 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 ஓகே, இப்போ நான் சொல்லித்தர போது பார்த்தீங்கன்னா, சரி சரியா, இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறது, அடுத்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட அடம் பிடிச்சி எங்கேயா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான். சரியா? ஸோ நம்மளை தவிர இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது, அப்படி தானே? நம்மளை தவிர என்ன இருக்குது? இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. நிறைய இதை பார்த்து நம்ம வந்து லைக் பண்ணுவோம், விரும்புவோம், நிறைய இதை பார்த்து பயப்படுவோம். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா, ரொம்ப விரும்புகிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கும், அதனால் ஈஸியாக அதை பற்றி நமக்கு தெரியும். சிலது நமக்கு தெரியவே தெரியாது, அதனால் பயப்படுவோம். சரிங்களா? ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அக்ரிணை அறிவோம். இதில் ஸோ நம்மளுடைய பூமி எப்படி இருக்கு? நம்ம எல்லாம் எங்கே வாழ்கிறோம்? நம்மள எங்கே வாழ்கிறோம்? எர்த்தில் வாழ்கிறோம், பூமியில். ஸோ இதே மாதிரி பூமி இன்னொன்று இருக்கா? இல்லை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியை பாதுகாக்கணும். சரியா? ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அப்போ நம்ம நல்லா விளையாண்டு ஜாலியாக அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பூமியை பாதுகாக்கணும். சரிங்களா? ஸோ பூமி இல்லைன்னா நம்மளை மாதிரி யாருமே இல்லை. நம்மளை மாதிரி வேற ஒரு இடத்துல வேற யாருமே வாழலை, இந்த ஒரு இடத்துல தான் வாழ்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, யார் யாரெல்லாம் மலைக்கு போயிருக்கீங்க? யார் யார் மலைக்கு போயிருக்கீங்க? எங்கே போனீங்க? சூப்பர். கிளாப் தட்டுங்க, கிளாப் தட்டுங்க. என்னென்ன பார்த்தீங்க கொடைக்கானல்ல? என்ன பார்த்தீங்க? குணா கேவ். சூப்பரா. நல்லா பாட்டு பாடுவீங்களா? குணா பாட்டு பிடிக்குமா? ஓகே. வேற வேற யார் மலைக்கு போயிருக்கா? என்ன மலைக்கு போனீங்க? திருப்பரங்குன்றம் மலைக்கு போனீங்களா? அங்க போய் என்ன பார்த்தீங்க? நீங்க எங்க போனீங்க? அழகர் கோயில்ல மலை இருக்கும்ல அங்க. ஆமா, சூப்பர். நீங்க? அழகர் கோயில். அழகர் கோயில் மலைக்கு போனீங்களா? அங்க போய் என்ன பார்த்தீங்க? ஓ சூப்பர், கிளாப் தட்டலாமா? ஸோ இப்போதான் நம்ம சப்ஜெக்ட்குள்ள வந்திருக்காங்க, சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மலைக்கு போயிருக்காங்க, நிறைய மங்கீஸ் பார்த்தாங்களாம். யார் யாரெல்லாம் மங்கீஸ் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் ஏன் பார்க்கல? பார்க்கலையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, எல்லாரும் பார்த்துருக்கீங்களா மங்கீஸ்? ஸோ அப்போ மலைக்கு போனால் என்ன பார்க்கலாம்? மங்கீஸ் பார்க்கலாம். அப்போ நம்ம மங்கீஸ் பார்க்கணும்னா நம்ம மலைக்கு யார் கூப்பிட்டு போவா? அப்பா கூப்பிட்டு போவாங்க, அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடம் பிடிச்சி நான் மங்கீஸ் பார்க்கணும், என்னை மலைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி எவ்ரி வீக்கெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? செல்லை பார்க்காம வேற என்ன
டிவி முன்னாடி உட்காராம டெய்லி சண்டே ஆனோன்னா என்ன 6 மணி காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், ஒரு ட்ரெக்கிங் போகணும். சரியா? என்ன பண்ணணும், ட்ரெக்கிங் போகணும். ஸோ ட்ரெக்கிங் போனீங்கன்னா நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதெல்லாம் என்னப்பா இது? ஸோ இது வந்து மரம் இருக்கு நம்மளை சுற்றி. ஏதாவது மரத்துடைய பேர் சொல்ல முடியுமா யாராச்சும்? மரக்கொன்றையா? வேற? கோல்டன் ஷவர் ட்ரீ. ஸோ கோல்டன் ஷவர் ட்ரீ தமிழ் பேர் என்னது? சரக்கொன்றை. சரிங்களா? வேற யாரும் மரத்துடைய பேர் சொல்ல முடியுமா? பேனியன் ட்ரீ. ஸோ பேனியன் ட்ரீ. சூப்பர். வேற? நீம் ட்ரீ. பாம் ட்ரீ, நீம் ட்ரீ. வேற? ஆலமரம். ஓகே, சொல்லிட்டாங்க. அடுத்து அரச மரம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கைதட்டலாமா தம்பிக்கு? வேற யாரும்? சரி, இது பார்த்தா மரம் மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு 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 மேலே ஏறி போகும். அது என்னது? கொடி. ஏதாவது கொடி சொல்ல முடியுமா? திராட்சை கொடி. ஓ சூப்பர். கிளாஸ் எடுக்கலாமா அவங்களுக்கு? மணி பிளான்ட். மணி பிளான்ட். சூப்பர். நீங்க வச்சிருக்கீங்களா வீட்டில்? யார் யாரெல்லாம் வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்குறீங்க? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நல்ல விஷயம். வாட்டர் மெலன். ஸோ வாட்டர் மெலன் என்னது? மேலே வருமா தரையில் படருதா? தரையில் படர்றது. சரியா? இட்ஸ் எ க்ரீப்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிளைம்பர்ஸ் அண்ட் என்னது? க்ரீப்பர்ஸ். பம்கின். சூப்பர். பரவாயில்ல, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஸோ இதுதான் வேணும். சரிங்களா? நேச்சரில் நம்ம சுற்றி என்னென்ன இருக்குன்றத என்ன பண்ணணும், நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது சொல்ல முடியுமா யாராச்சும்? சூப்பர். கிளாஸ் தட்டுங்க, அவங்களுக்கு கிளாஸ் தட்டுங்க, எல்லாரும் கிளாஸ் தட்டுங்க. ஸோ ஒரு இலையை பார்த்து என்ன சொல்றாங்க? நீன்னு சொல்லிட்டாங்க. முருங்கைக்கீரை. கிளாஸ் தட்டாம உங்களுக்கு? சூப்பர். கிளாஸ் தட்டுங்க, நல்லா சவுண்ட் எனக்கு நல்லா கேட்கணும். வாழை இலை. கிளாஸ் தட்டுங்க, கிளாஸ் தட்டுங்க. சூப்பர். சரிங்களா? ஸோ நமக்கு எல்லாமே தெரியுது. என்ன தெரியுது? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. இலையை வச்சு கண்டுபிடிக்கிறோமா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ஓவல்ல இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில மரம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேற ரீசன் இருக்கும். சூப்பர். அழகா சொல்றாங்க எல்லாருமே. ரொம்ப பார்ட்டிசிபேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? அந்த ஹர்ப்ஸ், அந்த பிளான்ட்ஸ் நேம் எல்லாம் ஹர்ப்ஸ். ஓகே. மூலிகை செடிகளா? அதில் வந்து உட்டி ஸ்டெம்ஸ் இருக்கும். அந்த பிளான்ட்ல உட்டி ஸ்டெம்ஸ் இருக்கும். ஸோ ட்ரீஸ்னா என்னது? உட்டி ஸ்டெம் இருக்கும், பார்க்கு. அப்படிதானே? ஹெர்ப்ல வந்து சாஃப்டா இருக்கும். அப்படிதானே? சாஃப்ட் ஸ்டெம் இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு மரத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய பெயர்களை தெரிஞ்சுக்க விருப்பப்படணும். சரியா? ஒவ்வொரு இலையும் பாப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மாதிரி அழகழகா இருக்கு. அப்போ எந்த மரத்துக்கு எந்த மாதிரி இலை இருக்கு, எந்த மரம் எப்படி காய் காய்க்குது, எந்த மரம் எப்படி பூ பூக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் அவுட்டோர் போகிறப்ப என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதில் என்னப்பா? சூப்பர். அடுத்து ஓகே. ஓகே, சூப்பர். எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்களே. கிளாஸ் அடிக்கலாமா உங்களுக்கு நீங்களே? சரிங்களா? சரி, இவங்களே என்னது? இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்களா? இதில் யார் யார் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கா? ஃபிஷ் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கா? எங்கே இருக்கு? சரி, ஃபிஷ் எங்கே இருக்கு நம்ம வீட்டு பக்கத்தில்? நீங்கள் வளர்க்குறீங்க. சூப்பர். கை தட்டலாமா? சரி, வேற என்னப்பா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு? எர்த்துவாம் எங்கே இருக்கு?
ஓ மண்ணை தோண்டி பார்ப்பீங்களா? எடுத்து வாங்க. சூப்பர். கிளாப் தட்டலாமா அவங்கள? ஸோ அவங்க பாருங்களேன் மண்ணை தொடுறாங்க. அவங்களுக்கு கிளாப் தட்டணும். ஸ்பைடர் இருக்காம்மா வீடு பக்கத்தில்? வீட்டுக்குள்ளேயே இருக்கா? பார்த்துருக்கீங்களா? வனக்கட்டி இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்ன பார்த்துருக்கீங்க? ஸ்னேக் பார்த்தீங்களா? யார் யாரெல்லாம் ஸ்னேக் பார்த்துருக்காங்க உங்கள் வீட்டில்? பார்த்தியா? சூப்பர் சூப்பர். வேற யார் பாம்பு பார்த்துருக்கீங்க? ஸ்னேக் பார்த்துருக்கீங்களா? ஸ்னேக் பேர் என்னது? ரியல் ஸ்னேக். ஸ்னேக் பேர் என்னது? ஸ்னேக் பேர் என்னது? சூப்பர். கிளாப் தட்டலாமா? சாரா பாம்பு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே இவங்க. தம்பி இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வா, சேர்ந்து வாங்க. கிங்கோப்ராவா? சூப்பர் சூப்பர். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஸ்னேக்ஸுடைய கிங் யாரு? ஸ்னேக்ஸுடைய கிங் கிங்கோப்ரா. சரி தம்பி சொல்லுவாங்க. பேர் என்னது? சாய்ச்சரன். சாய்ச்சரன். கிளாப் தட்டலாமா? சூப்பர் சூப்பர். ஓகே. வேற இது என்னது? பேர்டு. சூப்பர் சூப்பர். வேற வேற என்ன நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன வருது? டைகர் வீட்டு பக்கத்தில் வருதா? எங்க பார்க்கலாம் டைகரை? ஜூல பக்கத்தில் பார்த்துருக்கீங்க. வேற வேற எங்க பார்க்கலாம் டைகர்? ஃபாரஸ்ட்ல பார்க்கலாம். சூப்பர். கிளாப் தட்டலாமா? ஃப்ராக் பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஏன் ஃப்ராக் குளத்துல இருக்கு? ஓ ஃப்ராக் வந்து மீன்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருமா? சூப்பர் சூப்பர். ஆமா பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்துருக்காராமே இவரு. சூப்பர். புரியல? ராஜாஜி பார்க் வாட்டர்லாங்க. ராஜாஜி பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமா பார்த்துருக்காரு அவரு. ஸோ ஆமா வேற எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? குளத்துல. சரி குளம் எங்க இருக்கு? குளம் எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? குளம் எங்க இருக்கு? யார் யார் வீட்டு பக்கத்துல குளம் இருக்கு? யார் யார் வீட்டு பக்கத்துல குளம் இருக்கு? குளமே பார்க்கலையா? எங்கேயா நீங்க வீட்டு பக்கத்துல குப்பையா கொட்டி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் குளம் இப்ப. சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே குப்பையாக்கிட்டோம். ஆனால் நாங்கள் சின்ன வயசுல இருந்து பக்கத்தில் தண்ணி நிறைய இருந்துச்சு. நாங்கள் அதில் குளிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லா குளமுமே வத்தி போய் குப்பையாயிருச்சு. ஃப்ராக்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை சாப்பிடும். சரியா? இவங்கெல்லாம் யாரு? இது யாரு? உட்காரு 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 உட்காந்து. சேவலா? டாக். சூப்பர். உட்காருங்க உட்காருங்க. ஸோ இது எல்லாமே வைல்ட் அனிமல்ஸ். சரிங்களா? இது எல்லாமே என்னது? நம்ம வீட்டில் வளர்க்குறோமா? நாய் வளர்த்துருக்கீங்களா? யார் யார் நாய் வளர்க்குறீங்க? நாய் வளர்க்குறீங்களா? ஸோ யார் கோழி வளர்க்குறீங்க? யாரெல்லாம் கோழி வளர்க்குறா? ஃபிஷ் வளர்க்குறீங்களா? சூப்பர். மாடு வளர்க்குறீங்களா? மாடு வளர்க்குறீங்களா? சரி உட்காரு உட்காரு உட்காரு. ஸோ இது எல்லாமே என்னது? டொமஸ்டிக் அனிமல்ஸ். சரிங்களா? நம்ம வளர்க்குற உயிரினங்கள். சரி கேட் கிட்டன் இருக்கா? கேட் இருக்கா? கேட் இருக்கா? சூப்பர். ஓடிடுச்சா? ஆமா. பிக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வளர்ப்பாங்க. எதுக்காகனா நம்மளுடைய உணவுக்காகவும் வளர்ப்பாங்க. சிலது நம்ம பெட்டாவும் வளர்ப்போம். சரிங்களா? வந்துருச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்களா? இந்த டிஃபரன்சியேஷன் தெரியணும். இது எல்லாமே என்னது? வைல்ட் அனிமல்ஸ். சரிங்களா? எர்த் வார்ம்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு, பீட்டில்ஸ்ல ஸ்பைடர்ஸ். இது எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயணத்துக்கு வந்து நம்ம போகணும். நேச்சர் வாக் போனீங்கன்னா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். சிலது நம்ம வீட்டு பக்கத்துலேயே வரும். பறவைகள்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். சரிங்களா? சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயா பெரிய மலைக்கு போகணும். மலைக்கு போனால் தான் சிலது பார்க்க முடியும். ஓகேவா? என்ன செய்யுது டாக்? அடிக்க கூடாது.
அடிக்கிற மாதிரியா இருக்கு, சிரிக்கிறாங்களே பாப்பா. ஸோ என்ன பண்றாங்க, அதாவது அந்த பாப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய பெட்டோட செலவு பண்றாங்க. புரியுதா? டிவி பக்கத்தில் உட்காரல, மொபைல் ஃபோன்ஸில் உட்காரல, சரியா? அது மாதிரி உட்காராம அவங்க பெட்டோட என்ன பண்றாங்க, டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க, விளையாடுறாங்க. எத்தனை பேருக்கு நாயினா பயம்? யார் யாருக்கு நாயினா பயம்? சும்மா தைரியமா தூக்குங்க. குறைச்சிக்கிட்டே இருக்கா? சரி, இங்க பாருங்க என்ன நடக்குது இங்க. சரி, இப்போ நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஆமா, கடிச்சிருச்சு. உட்காருங்க. இப்போ நீங்க உங்க கூட யாருமே இல்லை, நீங்க நடந்து போறீங்க. நடந்து போறப்ப ஒரு நாய் நிக்குது, என்ன பண்ணுவீங்க? அது உங்களையே பார்த்துட்டே இருக்கு, வராண்டா 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 வராண்டா, என்ன பண்ணுவீங்க? பார்க்காம போயிருவீங்களா? சூப்பர். ஸோ தம்பி உட்கார ஒரே நிமிஷம். நான் சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, தம்பி சொன்னாப்புல பார்த்தீங்களா, நான் பாட்டுக்கு நாயை பார்க்காம நேராக நடந்து போயிடுவேன் அப்படின்ட்டு. எத்தனை பேர் நாயை பார்த்த உடனே அம்மா ஐயோ அப்படின்னு ஓடுவீங்களா? எத்தனை பேர் ஓடுவீங்க? சூப்பர். எத்தனை பேர் ஓடுவீங்க நாயை பார்த்தா? நாயை பார்த்த உடனே, ஆமா, நாயை பார்த்தா நாயை நம்ம நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, சரியா? நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, கையெடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, சரிங்களா? எல்லா நாயும் ஓடாது, நம்மளை ஓட விட்டுரும், சரியா? அதனால் வந்து நாயை பார்த்தா என்ன பண்ணணும், அமைதியாக நின்றணும், சரியா? கொஞ்சம் விலகி போகணும். யாரும் கல் எடுத்து அடிக்கக்கூடாது, கல்லோ கம்பை எடுத்து அடிக்கக்கூடாது. மெயினாக வந்து நாயை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு ஓடக்கூடாது. நீங்கள் ஓடுறீங்கன்னா நாய் துரத்தும். நாய் துரத்துன்னு என்ன பண்ணும், நினச்சா. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் பயந்தீங்கன்னா நாய் பயந்துடும், சரிங்களா? ஆமாம். அதனால் வந்து இந்த மாதிரி நாயை பார்த்தா ஓடக்கூடாது, சரிங்களா? ஓடாமல் அமைதியாக நாயை பார்க்காம சைலண்ட்டாக விலகி நடந்து போகணும், ஓடக்கூடாது, சரிங்களா? அப்படி இல்லை, எங்கள் நாய் வந்து உங்களை திரும்ப பக்கத்தில் வருது அப்படின்னா பக்கத்தில் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடலாம், அசையாமல், சரிங்களா? நீங்கள் அசைஞ்சிங்கன்னா நாய் வந்து நம்மளை அடிக்க வராண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை கடிக்கும். அதனால் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கையை காலை எத்தி உதைக்கிறதோ கை நீட்டுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, நாய் கடிக்க வர்ற மாதிரிலாம் நிறைய குழந்தைகளை வந்து நாய் கடிக்க வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். சரி, நாய் கடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ தெரியாமல் நாய் கடிச்சிருச்சு, சூப்பர். கிளாஸ் இல்லாமல் அந்த பாப்பாக்கு உட்காருங்க. பாப்பா என்ன சொன்னாங்க? நாய் கடித்த உடனே ஐயோ அம்மா அப்பா மட்டும் நம்ம விளையாட போகிறோம் சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொன்னால் அடிப்பாங்கன்னு சொல்லி பயப்படாமல் வீட்டில் சொல்லணும், சரிங்களா? இந்த மாதிரி நான் விளையாட போனேன், விளையாடுற இடத்துல நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், சரிங்களா? சரிங்களா? டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னது? ஸோ அதே மாதிரி தான். ஸோ நாய் கடிக்கிற மாதிரி பூனை கடிக்கிற மாதிரி சில நேரங்களில் என்ன பண்ணும், வாங்க வாங்க, ஸ்னேக் அடிச்சா நம்ம அந்த இடத்துல வந்து இது ஏதாவது கயிறோ அந்த மாதிரி இருந்தால் அதை வச்சு கட்டக்கூடாது. இப்போ ஸ்னேக்கை பார்க்குறீங்கன்னா நம்ம அதை பார்த்து ஓடாமல் நம்ம அப்படியே சைலண்ட்டாக இல்லைன்னா நின்றுடும், இல்லைன்னா யாருக்காச்சும் ஹெல்ப்பு கூப்பிடணும், இல்லைன்னா சரி. பாம்பை வந்து என்ன பண்ணணும், பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது, சரியா? கட்டக்கூடாது, கீறக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. உடனே ஓடி வந்து சரி ஓடக்கூடாது, பாம்பு கடிச்சா ஓடக்கூடாது, ஓகேவா? ஓடாமல் அமைதியாக இருந்து அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம அட்மிட் ஆயிடணும், சரியா? ஸோ நம்ம ஆமாம் ஆமாம் சரியா? ஸோ அதனால் வந்து
பாம்பு கடிச்சிட்டா அம்மா அப்பாட்ட சொல்லணும். யாரும் கயிறு கட்டக்கூடாது. பொம்பளை பிள்ளையா இருந்தீங்கன்னா கடிப்பட்ட இடத்துல கூடிய பேங்கிள்ஸு, ரிங்ஸு எல்லாத்தையும் எடுத்துடணும். யாராவது கயிறு கட்டியிருக்கீங்க காலில் கையிலனா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கடிப்பட்ட இடத்த அசைக்காமல் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஓகேவா? போடக்கூடாது. சரிங்களா? வீட்டில் தாத்தா பாட்டி ஏதாச்சும் மருந்து போடுறாங்க பாம்பு கடிச்ச இடத்துலனா வேணாம் போடாதீங்க, செப்டிக் ஆயிருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது. சரியா? டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து மருந்து போட்டு நம்மளை காப்பாற்றிடுவார். ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்க நிறைய கிரிக்கெட் விளையாட போவீங்க, கிரவுண்டு போவீங்களா இல்லையா? யார் யார் போவீங்க கிரவுண்டுக்கு விளையாட? ஸோ பார்க்ஸில் போய் விளையாட போகிறீங்க. ஸோ விளையாட போகிற இடத்துல புதராக இருக்கும். சில நேரங்கள் உங்கள் பால் போய் புதரில் விழுந்துடும். நீங்கள் ஓடி போய் என்ன பண்ணுவீங்க ஓடி போய்? ஸோ புதருக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்க பாம்பு கையை விடுறப்ப என்ன பண்ணுவோம், பாம்பு கடிச்சிரும். அதனால் நீங்கள் விளையாட போகிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? போகிறது செப்பல் போட்டு போகணும். புதருக்குள்ளே ஏதாவது பால் விழுந்துச்சுன்னா குச்சியை வச்சு தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் பாட்டுக்கு புதருக்குள்ளே நடந்து போய் கையை விட்டு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா விஷ பாம்பா கூட இருக்கலாம், விஷம் இல்லாத பாம்பா கூட என்ன இருக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க. ஸோ நீங்கள் பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு அப்படின்னா பாம்பு பிடிப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் அத்தை எனக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அவங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்னேக் இந்த மாதிரி ஒரு ஸ்னேக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பாம்புன்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்தாலே பயப்படுறாங்க. இது எப்படிடா பாம்பை பார்த்தா பயப்படாமல் இருக்கிறது? பாம்பை பார்த்தாலே ஐயோ பாம்புன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஜாலியாக ஐ பாம்பு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து நான் எழுதினேன். சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பாம்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைத்தில் இருந்தால் வாசி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த ஃபோட்டோவில் எது நல்லா இருக்கு? இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு? சொல்லுங்க, எந்த ஃபோட்டோ நல்லா பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும்? ஓகே, நீங்க அதுதானா? சரி, ஓகே. அடுத்து சொல்லுங்க, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா? சொல்லுங்க எல்லாரும், எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு? போய் அதை சும்மா உட்காந்து சொல்லுங்க. அதை நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சா அதோட எனர்ஜிலாம் போய் அதை சும்மா உட்காரதான் செய்யும், பறக்காது. நம்ம வெளில விட்டோம்னா அது சுதந்திரமா பறந்து ஜாலியாக போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும். இதை நம்ம பேர்டை கஷ்டப்படுத்தக்கூடாது. சூப்பர் சூப்பர். பேர்ட்ஸை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு நல்ல ஒரு ஏசி ரூமு, நல்ல விதவிதமான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து ரூமில் போட்டு மூடிடுறோம். ஸோ நமக்கு அந்த ரூமில் சந்தோஷமாக இருப்போமா, வருத்தப்படுவோமா? ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் அங்கே இல்லை. சரிங்களா? ஸோ இன்னுமே நீங்கள் யாராச்சும் பேர்ட்ஸை கேஜில் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். தயவு செய்து பேர்ட்ஸை வந்து கூண்டில் வச்சு வளர்க்காதீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நான் பேர்ட்ஸ் பார்க்கணுமே, நான் என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே பறக்காம பார்த்து வளர்க்கலாம். இப்போ எனக்கு பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்படி வர வைக்கிறது பேர்ட்ஸை? ஸோ நான் வந்து கூட்டில் அடைச்சி போட்டிருக்கேன்ல, நிறைய பேரட்டுன்றாங்க. சரிங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு பேர்ட்ஸ் வரணும்னா நம்ம வீட்டை சுற்றி என்ன பண்ணலாம்? ஸோ மரங்கள் வளர்க்கலாம், செடிகள் வளர்க்கலாம். ஸோ நான் மரமும் செடியும் வளர்க்குறோம் அப்படின்னா என்னது? பேர்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இல்லை நீங்கள் பேர்ட்ஸை பார்க்கணுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு போகணும். அது பறந்து போயிடுச்சுனாலும் பறந்து போயிடுச்சுனாலுமே விடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா? ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மரத்தில் இருந்து ஒரு குஞ்சு பறவை கீழே விழுந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து ஒரு பறவை வந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து அது சரியாகிற வரையும் பார்த்துக்கணும். சரியானன்னு எங்கேயாவது ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்க சைடாக போய் நம்ம வந்து அதை பறக்க விட்டுறணும். அண்டு நம்ம வந்து ட்ரீஸ் அதுக்கு சரியாக ஃபஸ்ட்டு நம்ம பறக்க சொல்லி தரணும். அதுக்கு தெரியாமலே அது மம்மிகிட்ட
பழகாமலே ரொம்ப சின்ன பேர்டாக வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு கற்றுக்கிட்டுட்டு தான் பறக்கணும். ஏன்னா மம்மிஸ் தான், பேர்ட்ஸோட மம்மிஸ் தான் அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஓகே, சூப்பர். கிளாஸ் தட்டலாமா? சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை பத்திரமா எடுத்துட்டு சுற்றி முற்றி பார்க்கணும். ஆமாம், நான் பேசுகிறேன். சுற்றி முற்றி பார்க்கணும். அம்மா பறவை எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? நெஸ்ட் எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த குஞ்சு பறவை எடுத்து திரும்ப நெஸ்ட்லேயே வச்சிடணும். சரியா? உங்களால் ஏற முடியல உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி வைக்க சொல்லலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பறவைகளுக்கு ரெஸ்கியூ பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. இல்லை நீங்களே வந்து சாப்பாடு கொடுத்து அது பறக்கிற வரைக்கும் பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்கலாம். அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம காயம் ஆறுற வரைக்கும் வெட்டினரி டாக்டர்கிட்ட காமிச்சு நம்ம வச்சுட்டு திரும்ப பறக்க விடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பப்பீஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு கிடக்கும். சில நேரங்களில் சம்மர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ உடம்புல நீர் சத்து இல்லாமல் மயங்கி விழுந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வாட்டர் வைக்கலாமா? ஸோ ஃபுட்டு கொடுக்கறத வாட்டர் வச்சிங்க அப்படின்னா அது சர்வைவ் ஆகிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நாய்க்குட்டியை தூக்கி போடக்கூடாது, டாக்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பாக்ஸில் வச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் தப்பு தானே? குப்பத்தொட்டியில் போட்டு போயிடுறாங்க. சவுண்டு வரும். சரி, நாய்க்குட்டி எப்படி கத்தும்? இது பெரிய டாக். ஓ ஓ சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னது, நம்ம உன்னிப்பாக நிறைய பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறதை விட இந்த மாதிரி அனிமல் சவுண்ட்ஸு, பேர்ட் சவுண்ட்ஸ்லாம் கேட்டு பழகணும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் மிமிக்ரி பண்ணி பழகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கும். சில நேரங்களில் மரங்கள் வந்து நல்லா பூக்கும். ஸோ இதுதான் வந்து சரக்கொன்றை, கோல்டன் ஷவர் ட்ரீ. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோம்? யாராவது சொல்ல முடியுமா? வாங்க. வெயில் காலத்தில் வந்து பூ மட்டும் தான் வளரும், இலை வந்து வளராது. நல்லா குளிர் காலம்னா பூ வளராது, இலை மட்டும் வளரும். ஸோ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்குறப்ப அதோட இலையை எல்லாத்தையும் ஊத்துரும். சரிங்களா? இலையே இருக்காது, வெறும் பூக்கள் மட்டுமே அழகா. அதான் ஷவர் மாதிரி, கோல்டன் ஷவர் மாதிரி. அதான் பாப்பா சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்க்கணும், பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீ வாக்ஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? சில சண்டேஸ்களில் இந்த மாதிரி ட்ரீ வாக்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்கள் ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் குளம். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? உட்கார். டஸ்ட்பின்னா யூஸ் பண்ணக்கூடாது. இறந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி குப்பை கொட்டுறதுனால வாட்டர் பேர்ட்ஸு, மற்ற மேமல்ஸ் எல்லாமே இறந்து போயிருதுன்னு சொல்லி தம்பி சொல்கிறாரு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? குப்பைகளை குப்பை தொட்டியில் தான் போடணும். ஆமாம், குப்பை தொட்டியில் போடணும். ஆமாம், சொல்லி கொடுக்கணும். சரியா? ஸோ சரி, இது என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேர் சீட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? மரத்துக்கு கீழே இருந்து சீட்ஸை பறக்கிருக்கீங்களா யாராச்சும்? என்ன சீட்ஸ் பறக்குனீங்க? நான் வந்து அந்த கொட்டை பேர் தெரியலையா? சூப்பர். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து துளசி செடி இருக்கும். அதை வந்து நான் வந்து அதில் வந்து நல்லா வளர்ந்துருச்சுன்னா சீட்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் தான் வச்சுருப்பேன். வச்சு வந்து எங்கள் வீட்டில் வளர்ப்பேன். சூப்பர். சீட்ஸ் எது கலெக்ட் பண்ணுறாங்க? இப்போ எது கலெக்ட் பண்ணாங்க சீட்ஸை? சீட்ஸ் எது கலெக்ட் பண்ணி சொன்னாங்க அக்கா? என்ன பண்ண போகிறாங்க அக்கா சீட்ஸை கலெக்ட் பண்ணி? ஸோ நம்ம
இந்த மாதிரி சீட்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா நிறைய செடிகளை வளர்க்கலாம். சரிங்களா? சரிதானே? ஸோ நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருந்தால் அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம எங்கேயாவது தூவலாம். சரிங்களா? இல்லை சீட் பால்ஸ் செய்யலாம். ஓகேவா? ஸோ சீட் பால் செய்வோம் ஒரு நாள், சொல்லித்தரேன். இது என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, எதுக்கு குரங்கு தண்ணி ஊத்துறாங்க? தண்ணி தவிக்கும். ஸோ சம்மர் டயத்தில் எல்லாமே வறண்டு போயிடும். அப்போ மரத்தில் ஏற்றி தான் பிடிங்கி சாப்பிடணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி சம்மர் டயத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து குரங்குகளுக்குன்னு வந்து நம்மளாம் வந்து சாப்பாடு பழங்கள் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. அப்படி நம்ம போட்டோன்னா அது வந்து மரத்தில் சோம்பேறியாக ஆயிரும். அப்புறமேட்டு நம்ம கொடுக்குற சாப்பாடையே சாப்பிட்றோம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே வந்து வந்துடும் அது தேடி. யாருமே குரங்குக்கு வாழைப்பழம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? மங்கீஸ்கிட்ட நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அது நம்மளை சம்டைம்ஸ் சில மங்கீஸ் கொடுக்கலன்னா அது நம்ம மண்டையில் பறந்து அடிச்சிடும். இந்த மாதிரி பண்ணி விட்டுரும் நம்ம. ஸோ மங்கீஸுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ அது மரத்தில் ஏறி இலைய பழங்களை சாப்பிடும். நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா சோம்பேறி ஆயிருமா? அப்புறம் மரம் ஏறி சாப்பிடாம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ஸை பிடிங்கி சாப்பிடுதா? சரியா? நாங்கள் ஒரு தோழிக்கு போகும்போது ஒரு மங்கீச்சை பார்த்தோம். அப்புறம் ஒரு வாழைப்பழைய போத்தோம். அப்புறம் மங்கீஸ்லாம் எல்லாம் சாச்சிச்சு. சூப்பர். ஸோ கோயிலுக்கு போனாங்களா, மங்கீஸ் பார்த்தாங்களா, வாழைப்பழம் கொடுத்தாங்களா, மங்கீஸ் என்ன பண்ணுச்சு, வாழைப்பழம் சாப்பிட்டுருச்சு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இது என்னது, உங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய வாட்டர் கேன்ஸ் ஏதாவது ஒரு இது இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி டாக்ஸுக்கு, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கலாம். உங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம், கார்டனில் வைக்கலாம். எத்தனை பேர் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி பறவைகளுக்கு தண்ணி வச்சுருக்கீங்களா? சூப்பர். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணணும். இது என்னது, என்ன 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 பார்க்குறாங்க, இது என்ன பார்க்குறாங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் வாட்ச். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி லீவ் டயத்தில், ஹாலிடேஸ் டயத்தில் வீட்டு பக்கத்தில் இல்லை மொட்டை மாடியில் வீட்டு கார்டன் பக்கத்தில் உட்காந்து என்னென்ன பறவை வருதுன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை வாக். ஸோ வெளியில் போயிட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன பட்டர்ஃப்ளைஸ் வருது, பேர் என்ன இருக்குது, கேட்டர்பில்லர்ஸ் என்னென்ன இருக்குது, சரிங்களா, அது எந்த செடியில் உட்காந்துருக்கு, இது எல்லாமே நீங்கள் இப்போவே ஸ்டடி பண்ணலாம். அது அந்த பட்டர்ஃப்ளை தான் வந்து பெருசாகி பட்டர்ஃப்ளை ஆகுது. அதோட ஸோ பட்டர்ஃப்ளை எப்படி பெருசாகி வருது? அதுவும் ஒரு இன்செக்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு க்யூட்டான பட்டர்ஃப்ளையாக வருது. சரிங்களா? ஸோ இதுதான் பாப்பா சொன்னா, அப்பா வந்து நிறைய பேர்ட்ஸை கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வீடுகளில் பச்சை கிளி வச்சு வளர்க்குறீங்களா? யார் யார் வளர்க்குறீங்க பச்சை கிளி? ஸோ இந்த மாதிரி பச்சை கிளிகளை வளர்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த பச்சை கிளிகள்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரெஸ்கியூ பண்ணி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை வந்து ரெக்கை முளைக்கிற வரைக்கும் ரெக்கை முளைச்சதுக்கப்புறம் பறக்க விட்டுருவோம். சரிங்களா? ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இப்போ இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் கூட்டு போகலாம். பேரண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸு இல்லை வந்து அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் ஏற்படும் நேச்சரோட. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாக்ஸ் கூட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களை இப்போவே வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறோம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து எதை பார்த்து பயம் வரக்கூடாது. ஒரு பாம்பை பார்த்தாலோ இல்லை வந்து எதை பார்த்து ஒரு டாக்ஸோ ஒரு கேட்டோ பார்த்தா பயப்படக்கூடாது. ஸோ அதனால் அவங்க இப்போ இருந்தே அதுக்கான அந்த ட்ரைனிங்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ பாம்பை பிடிக்கின்ற அவசியம் இல்லை, பட் ஒரு டாக் பப்பீஸையோ ஒரு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு செஷன். நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா? சத்தமே இல்லையே. நல்லா இருந்துச்சா? சரி,
ஒரு காம்படிஷன் வைப்போமா? நான் உங்களை எல்லாத்துக்கும் கிரேயன்ஸ் கொடுப்பேன், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச அனிமலோ உங்கள் பிடிச்ச ட்ரீஸோ, சரிங்களா, எதுனாலும் வரையலாம், சரிங்களா? எதுனாலும் வரைஞ்சி அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் gift தருவேன். ஓகேவா? வச்சுக்கலாமா? அது மாதிரி காம்படிஷன் வைக்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச இன்செக்டாக இருக்கலாம், மேமல்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், எதுனாலும் ஓகேவா? பண்ணலாமா? சொல்லுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. சொல்லுங்க. நம்ம வந்து கலர்ஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு காம்படிஷன் நான் வந்து நல்லா வரைவேன். ஓ சூப்பர். கிளாஸ் இல்லாமல் நல்லா வரைவாங்களா அவங்க? சரி, இப்போ நீ என்ன வரையலான்னு இருக்க? பூனை. பூனைக்குட்டி வரலான்னு இருக்காங்களா அவங்க? சூப்பர். போய் உட்காருங்க. ப்ரைஸ் வாங்குனீங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பறவை வரையலாம், வீட்டு பக்கத்தில் ஒரு மாடை வரையலாம், நாய்க்குட்டி வரையலாம், எதுனாலும் வரையலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச நான் ஊருக்கு போகும்போது ஒரு கரடி வந்துச்சு. அப்புறம் நான் கீழே விழுந்துட்டேன். கரடி கொண்டு சாப்பிட்டுருச்சு. அப்புறம் நான் எங்கள் அம்மா வந்து அடைச்சிட்டாங்க எங்கள் கரடிய. அப்புறம் நான் பெயிண்ட் அடிச்சிருப்ப ஒரு கரடி நக்கிருச்சு. அப்புறம் நான் வந்து கரடி வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டாரு, அப்படிதானே? நான் இப்போ ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு தாமதர் வந்து சரி, உன்னை பார்த்து கரடி எப்படி கத்துச்சு? எப்படி கத்துச்சு கரடி? எப்படி கத்துச்சு? இவது கண்டு சாப்பிட்டுச்சு. அப்புறம் கரடி எப்படி கத்துச்சு? சூப்பர். உட்காருங்க, ஓடுங்க. வேற யாரும் பேசணுமா? ஓகே, சூப்பர், நல்லா இருந்துச்சு. வரையலாமா நம்ம? சரியா? ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு வரைஞ்சு அனுப்புங்க, சரிங்களா? சரி, வேணாம் பாப்பா. ஸோ இதில் வந்து 2 பேரும் சரி உட்காருங்க. கொடுங்க. கொடுங்க, ஒன்றுனா கொடுங்க. இந்த பாப்பா பேசுகிறாங்க, இருங்க. பேசுங்க. எனக்கு வந்து எனக்கு பூனைக்குட்டி வளர்க்குறது பிடிக்கும். எனக்கு எங்களோட வந்து வீட்டில் வந்து ஒன்று ஃபிஷ் இருக்கும். ஃபிஷ் வந்து நான் வளர்த்துட்டு இருப்பேன். அது வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது சரி, பூனை வளர்க்குறீங்க, ஃபிஷ் வளர்க்குறீங்க, வேற என்ன வளர்க்குறீங்க? ஆமாம், அவ்வளோதானா? 2 தான் வளர்க்குறீங்களா? சரி, என்ன சாப்பாடு போடுவீங்க இதுக்கு? அதுக்கு என்ன சாப்பாடு போடுவீங்க? ரைட் ஹேண்டில் கொடு பாப்பா. ரைட் ஹேண்டில் கொடு. ஃபுட்டு கொடுப்போம். என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க? எனக்கு அப்பா என்ன கொடுக்க சொல்லுவாரு? எனக்கு தெரியலையா? கேட்டு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, வெரி குட். ஸோ பாப்பா வந்து பூனைக்குட்டி வளர்க்குறாங்களா, மீன் குட்டி வளர்க்குறாங்களா? சூப்பர். சரி, உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா படம் வரைஞ்சி அனுப்பணும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் வரையலாம். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு, அக்னியை அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து குழந்தைகளுக்கு எளிய முறையில் வந்து விலங்குகளுடைய பாதுகாப்பையும் விலங்குகளுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகள்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி
ரொம்ப அருமையாக குழந்தைகள் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்து கொண்ட பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.